ஸ்டார்டிங்ல கேட்கும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஐயோ இப்படி கேட்குறாங்களே, இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணுமே, இதை எப்படி ஃபேஸ் பண்றது, இதுக்கு நம்ம யாராவது ஒருத்தங்களை உடனே ஷுட் வி ஃபைண்ட் அப்படின்ற அந்த கவலை தான் நிறையா இருக்கும். இப்போ வந்து நம்ம எஸ்டிஆர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி, இப்போ வயசான கிழவங்களாம் அவங்க வயசுல 50-60 செத்துறாங்க, ஏன் நீ இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்ம கேட்குறோமா? எங்களை மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஐ மீன் ஐம் ஜஸ்ட் கிட்டிங், பட் ரியலி திஸ் நோ ப்ரெஷர். அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்ம பண்ற சாய்ஸை வந்து கரெக்டான இன்டென்ஷன்ல பண்ணணும். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மேரேஜ். என் லைஃப்ல எனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நான் மீட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கம்பேனியன்ஷிப்பை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அந்த கமிட்மெண்ட்டை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் விளையாட்டுத்தனமா என் வாழ்க்கையை எடுத்துட்டு போக மாட்டேன். ஆனா எல்லாரும் கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற அவசியமே இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும்ன்ற அவசியமும் இல்ல. சிங்கிளா இருக்கும் போதும் ஹாப்பியா இருக்கலாம், கல்யாணத்திலயும் லோன்லியா ஃபீல் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் இன்னைக்கு. அதுக்கு ஒவ்வொரு டைம் என்னோட மெச்சூரிட்டி, நான் இருக்கிற இடம், அதை அவங்க பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. ஒரு சமயத்துல சொசைட்டி பிளஸ் அம்மா அப்பாவா அவங்க இருக்கிற கன்சர்ன், அது ரெண்டுமே இருக்கிறதுனால பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும், அந்த விஷயம்லாம் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் அவங்களும் எதிர்பார்க்கறவங்க தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் நவ் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, எது நடந்தாலும் ரம்யா பாத்துப்பா, she is okay, she is fine, she can manage on her own அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எஸ்பெஷலி இந்த கோவிட்ல இருந்து நினைக்கிறேன் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 999 முன்ன மாதிரி பண்றது இல்ல. புக் வேற எழுதினாங்க இல்லையா, ஒரு புக் எழுதிருக்காங்க, அதுல எல்லாமே ப்ளீஸ் ரீட் இட் அப்படி அந்த மாதிரி எல்லாமே படிச்சு பார்த்தோம் நாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு. if I go back to my childhoodல எங்க அப்பா வந்து எதுக்குமே என்கிட்ட நோ சொன்னதில்ல. ரொம்ப செல்ல பொண்ணு நான் வீட்ல. டு தி எக்ஸ்டென்ட் எங்க அம்மா திட்டுவாங்க, இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுலயே வந்து மாப்பிள்ளை யாராவது வீட்டுக்கு வந்தா நான் வீட்டோட மாப்பிள்ளை தான் என் பொண்ணுக்கு பாப்பேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்து ஆசையா பேசுவாரு. இல்ல வந்து என் குழந்தைக்காக நான் வந்து புலிப்பால் கூட வந்து வாங்கிட்டு வருவேன் அந்த லெவலுக்குலாம். சோ எதுவுமே வந்து நோ கிடையாது, எதுவுமே சாத்தியம் இல்ல அப்படின்றத நான் நம்பவே கூடாது. எல்லாமே பாசிபிள் அப்படின்றது அவர்கிட்ட சின்ன வயசுலயே நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொன்னு, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்குள்ள எங்க அப்பா உட்காரவே மாட்டாரு. அவர் வந்து அடுத்து என்ன பண்ண போறோம், அவருக்கு வந்து 77 வயசாகுது. இந்த 77 வருஷங்கள்ல ஒரு நாள் கூட வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து பார்த்தது இல்ல. அது என்னவா இருந்தாலும், எனக்கான பிரச்சனை நான் போய் சொன்னாலும் சரி, அவருக்கான பிரச்சனைனாலும் சரி, அடுத்து எப்படி வருது வெளில. சோ இந்த ரெண்டு குவாலிட்டியும் வெளியில நிறைய பேர் எங்களை தெரிஞ்சவங்க, வீட்டுல இருக்கிற ஃபேமிலி ஆளுங்கலாம் சொல்லுவாங்க, உன்னோட லுக்ஸ் வந்து உங்க அம்மா மாதிரி இருக்கு, உன்னோட கேரக்டர் வந்து உங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ ஐ திங்க் ஐ காட் தி பெஸ்ட் ஆஃப் போத். என்னோட டெசிஷன்ஸ் என்னோட கரியர்ல வந்து முற்றிலும் என்னோடதே. பர்சனல் லைஃப்லயும் நிறைய இருந்துதான். எங்க அப்பா வந்து நோ, இதை பண்ணக்கூடாது, இதை நீ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய இந்த ஃபெய்த் என் மேல இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர். இப்பயும் ஞாபகம் இருக்கு, என்னோட அண்ணனோட கல்யாணம் நடக்கும்பொழுது வீட்டுல இருக்கிற உறவுக்காரங்கலாம் என்கிட்ட வந்து, நான் அப்பதான் மீடியா ஆரம்பிச்சிருந்தேன். சோ எப்படிமா யார் கூடயாவது ஓடி போயிடுவியா மீடியால இருந்து, இல்ல அப்பா அம்மா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்பெல்லாம் என்னோட கான்சியஸ்னஸ் வந்து, என்னோட அம்மா அப்பா எனக்கு ஒரு ஃப்ரீடமா கொடுத்துருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ எப்பவுமே என்னோட டெசிஷன்ஸா தான் இருந்திருக்கு. பட் எனக்கு என்னன்னா அந்த கிளாரிட்டி, இவங்க எப்படி ஒரு விஷயம் மேல அவங்களுக்கு பிடிக்காததை நான் செஞ்சேன்னா அவங்களுக்கு பிடிக்காது, எதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் செய்யவே மாட்டேன். அந்த அவங்க என்ன அப்படி வளர்த்துட்டாங்க, இவ்வளவு வருஷமா நான் அவங்க கூட தான் வாழ்றேன். அதனால கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்கல்ல, ஒருத்தங்களோட கேரக்டர் வந்து அவங்க தனியா இருக்கும்போது தான் தெரியும், அவங்க கூட்டத்துல எப்படி இருக்காங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்ன வந்து சில விஷயங்கள் நீங்க ஃபோர்ஸ்பிளா வந்து பண்றதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கு, வயசு இருக்கு, எல்லாமே இருக்குன்னா கூட நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன வளர்த்துட்டாங்க, நான் அப்படியே ஐக்கியமாயிட்டேன்.